பங்காளி கோவப்படு. பங்காளி நீ வைக்கப்படு. நல்லா தானே வைக்கப்படுற. நீயும் நல்லா தான்டா கோவப்படுற. அப்புறம் ஏன்டா நமக்கு நடிக்க வாய்ப்பே தர மாட்டேங்கிறாங்க? எம்புட்டு இடம் ஏரியாங்கிறது. என்னடா உன் அசிஸ்டன்ட் போயிட்டு எதுவும் வரலையா? அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா தந்துடுறாரு. ஆனா வேலை பார்க்க சொல்றாரா? வாட்? ஒர்க் பண்ண சொல்றாரா? அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. ஓகே, அப்படி என்ன ஒர்க் ஒண்ணு பண்ண சொல்லிட்டாரு? புதுசா ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்றாராம். ஓகே, லாரன் ஹார்டி மாதிரி 2 பேர் வேணுமா? அது யாரு? சொல்றது கேளு. ஒருத்தன் குண்டா ஹைட்டா இருக்கணுமா, சரி. இன்னொருத்தவன் குள்ளமா ஒல்லியா இருக்கணுமா, கருப்பா இருக்கணுமா, பக்கா கிராமத்தாங்களா வேற இருக்கணுமா, நல்லா நடிக்க வேற தெரிஞ்சிருக்கணுமா. ஹிட்டானா வச்சு படம் பண்றதே பெரிய விஷயம். இதுல புதுமுகம். சார் ஒரு நிமிஷம் சார். நாங்க நல்லா நடிப்போம் சார். ஆமா சார், வாய்ப்பு கொடுத்து பாருங்க. பின்னி போடுவோம் பின்னி. பங்காளி கோவப்படுறா. பங்காளி வைக்கப்படுற. மச்சி எங்க கார்டு இருந்தா குடுறா. ஓ வெயிட். ஆபீஸ்ல இருந்து பாருங்க. சரி சார். வரும்போது போட்டோஸோட வந்துருங்க. சரி. நன்றி சார். பண்ணி கேஸ் இன்னும் அட போட. என்ன பங்காளி எம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீ என்னடா நான் மூஞ்சி தூக்கி அட்டாணி மேல வச்சிட்டு இருக்க? போட்டோ எடுத்துட்டு சொன்னாங்கல்ல. அதுக்கு என்ன 50 ரூபாய்க்கு 50 போட்டோ வாங்கிக்கலாம்ல? அட லூசு பையில. வேற மாட்டுக்கா நின்று பெரிய லைட்லாம் போட்டு பெரிய கேமராவில் போட்டோ பிடிச்சிக்குவாங்கடா. அதுக்குன்னு தனி கடையாக வச்சிருக்காங்க. பேச வந்துட்டான். ஏ பங்காளி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா 1000 ரூபா செலவாகுமோ? 1000 கணக்கில் ஆகண்டா. ஆத்தாடி. அண்ணே ஒரு போட்டோ. நன்றிண்ணே. அண்ணே போட்டோ. பென்ட்ரைவ் இருக்கா? பங்காளி பெண்ணுன்னா பொம்பளை பிள்ளை, டிரைவுனா டிரைவரு. பொம்பளை பிள்ளை டிரைவர் நம்ம எங்கிட்ட போறது? அண்ணே அதெல்லாம் என்கிட்ட இல்லைண்ணே. அப்புறம் எப்படி காப்பி பண்றது? காப்பியெல்லாம் வேண்டாம்ண்ணே, நாங்க டீ தான் சாப்பிடுவோம். போட்டோ மட்டும் கொடுங்க. ஓகே, நாளைக்கு வாங்க, நான் போட்டோ தரேன். சரிண்ணே. சரிண்ணே. அண்ணே நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல காத்துட்டு இருப்போண்ணே. ஓகே வரேன், கண்டிப்பா வரேன். அவன் வரமாட்டான்டா. இப்ப என்னடா பண்றது? நம்ம என்ன போட்டோ இல்லாம நேர்ல போய் பாத்துருவோமா? அந்த அட்டையை எடு. டேய் என்னடா இது? அட்டையை மறந்து போட்டு சட்டையை துவச்சு போட்டேன் பங்காளி. அதுல இதான் எழுதி இருந்துச்சு. எழுதி பழங்கணும் பங்காளி. இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. கொடுங்க. சரி, நீங்கள் அந்த காவேரி காரில் டீ கடை இருக்குல்ல, அதுலேருந்து 3rd லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் தான். அண்ணே டைரக்டர் ஊர்ல இல்லப்பா. அண்ணே டைரக்டர் ஊர்ல இல்லப்பா.
அண்ணே அண்ணா அட்டை கொடு. டைரக்டர் ஊர்ல இல்லப்பா. அட்டை கொடுத்து விட்டாங்கண்ணே. டைரக்டர் ஊர்ல இல்லப்பா. அண்ணா ஒரு தடவை பார்த்துட்டு போயிருந்தேன். டைரக்டர் ஊர்ல இல்லப்பா. டைரக்டர் ஊர்ல இல்லப்பா. அண்ணா, டைரக்டர் ஊர்ல இல்லப்பா. அண்ணா. டைரக்டர் ஊர்ல இல்லப்பா. டைரக்டர் ஊர்ல இல்லப்பா. டைரக்டர் ஊர்ல இல்லப்பா. டைரக்டர் ஊர்ல இல்லப்பா. இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? இருடா, அது கார்த்துது பத்தியா, ஆ அதான் டேரக்டர் வீடு. வருவார் இரு. டேய் எடுத்துக்கடா, தீண்டுண்டா. நீ தின்றா. சரி போ. டேய் டேரக்டர் வந்துடா. பங்காளி ஹலோ, நான் வரையா கிளம்பிட்டேயா? என்ன சும்மா திரும்பி திரும்பி ஃபோன் பண்ணிட்டேன்? நான் சொல்லிட்டேன்ல. அவன் கூட்டம் வரணுமா ஒன்று? என்ன கால் ஷீட் சொதப்பிட்டே இருக்கான்? அவன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுயா. இவன் ஒருத்தன். வரையா, அது வரையா, வந்துட்டே இருக்கேயா. உனக்கு இதே வேலையாக போச்சு. ரைட் ரைட் ரைட், ஓகே ஓகே, வந்து பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் சரியா? ஓகே ஓகே. பங்காளி என்ன பங்காளி ஆச்சு? பிச்சைக்காரன் வச்சுட்டு போறான் அந்த ஆளு. பங்காளி 10 ரூபான்னு நினைச்சேன், 10 ரூபா பங்காளி. ஒரு டீ 8 ரூபா, 2 பட்டர் பிஸ்கெட்டு. பசிக்குதுடா. பங்காளி இப்படியே போட்டு நாளைக்கிட டீயை மட்டும் குடிச்சு உசுரை காப்பாத்திக்கிறது. ஏதாவது வழி சொல்றா. வேணும்னா நைட்டா டேரக்டர் குச்சி காலில் வந்து வாய்ப்பு கேட்போமா? சூப்பர்ரா பங்காளி. என்ன சொல்ற? ஊருக்குள்ள எம்போட்டு வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு சாரையத்துக்கு கோழி கவுத்துருக்கோம். ஸ்கெட்ச் போடுறா பங்காளி, ப்ளீஸ்ரா. ஸ்கெட்ச் போடுறா. போட்டுருவோமா? போடுறா, ஸ்கெட்ச் போடுறா. புரிஞ்சுதா? ம், அப்படியே நான் மண்டே ஆட்டின. நீ தானே செய்ய போற, நான் கூட தானே வர போறேன். வா. ஐயோ திருடே திருடே திருடே, யாரோ 2 பேர் கோச்சு ஓடுறாங்க, கண்டு பாருங்களே. ஐயோ திருடே திருடே. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். அநியாயமா 6 மாசம் ஜெயிலே போச்சுடா. ஊர்ல பழைய கஞ்சி குடிச்சாலும் பவுசா தெரிஞ்சோம்டா. இப்ப பாரு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சே, நிலைமைய பாருடா. இவங்களெல்லாம் கோட்டையில பார்த்து விசில் அடிக்கிறதோட நிறுத்திக்கணும்டா. வேணாம் பங்காளி, ஊருக்கு போயிரும்டா. நமக்கு செட் ஆகாதுடா. சினிமா வேணாண்டா, சொன்னா கேளுடா. அதுக்காக ஜெயில போன சும்மா விட்டு போக சொல்றியா? ஆமா பங்காளி, அவன் மூஞ்சில பூரானாச்சும் போடணும். ஆனா எப்படி? விவரம் தெரியாம போன டைம் வீட்டில் ஏறி குதிச்சோம். இந்த தடவை ஆஃபீஸில் ஏறி குதிப்போம். தனியாக தானே இருப்பான், சிக்கும் இல்லை. சூப்பர் பங்காளி.
எங்களை யாரும் தெரியுதா? அதே பண்றா தெரியும். வாய்ப்பு தேர்றவங்க எல்லாம் ஜெயிச்சவங்க கண்ணுக்கு என்னைக்கிடா தெரிஞ்சிருக்கும்? வாய்ப்பு தேடி ஆபீஸுக்கு வந்தா வாட்ச்மேன் விட்டு தோர்த்துற. ரோட்ல நிப்பாட்டி பேச வந்தா பிச்சை போட்டு போனேன். வேற வழியே இல்லாம உன்னை பார்க்க செவரதி குச்சி வந்தா போலீஸ்ல மாட்டி விட்டியே. இது நியாயமா? நல்லா கேட்டப்போ நாயத்தை பத்தி 10 பக்கம் வசனம் வேணா எழுதுவாரு. இவர்கிட்ட போய் நீங்க 2 பேரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீ சொல்றதை கேட்க 1000 பேர் இருக்காங்க. இப்ப நான் சொல்றத நீ கேளு. உங்க படங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களை மாதிரி ஆட்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்க சொல்லிட்டு தானே நம்பி உங்களை பார்க்க வரோம். நீ வேற பங்காளி. பார்த்துட்டு வேண்டான்னு சொன்னா கூட பரவாயில்ல, பார்க்க கூட மாட்டேங்கிறாங்கடா. பார்க்க கூட மாட்டேங்கிறாங்கடா. பங்காளி நீ ஏன்டா அழுவுற? பங்க ஏந்துடுறா, அழாதடா, ஏந்துடுறா. ஒருத்தன் ஜெயிச்சு அவன் பின்னாடியே போறீங்களே, அவனும் ஒரு காலத்துல எங்களை மாதிரி வாய்ப்பு தேடி அடைஞ்சவன் தானே. அவனுக்கு ஒருத்தன் வாய்ப்பு கொடுத்தான் ஜெயிச்சான். அதுக்காக கேட்குறவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட முடியுமா? நடிகன் ஆகணும்னா நடிக்கணும்னு ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, கொஞ்சமாவது நடிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். நடிக்க தெரிஞ்சவனை மட்டும்தான் வச்சு படம் எடுப்போம்டா. அப்ப நீங்க எதுக்கு சார் டைரக்டர்? நாங்களே எடுத்து போட மாட்டோமா? இல்ல பங்காளி, இவங்களாம் சொன்னா புரியாதுடா. வா பங்காளி, பூரா வாடா. ஒரு நிமிஷம். சினிமாவை பற்றி உங்கள் 2 பேருக்கும் என்ன தெரியுன்ற தைரியத்தில் கிளம்பி வந்தீங்க? சினிமா தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆசை, லட்சியம், கனவு, இப்படி என்ன வேணா பேசலாம். பட் ஸ்டில் சினிமாவும் ஒரு தொழில் தான். டீ கடை போடணும்னா கூட டீ ஆத்த தெரிஞ்சிருக்கணும், தெரியுமா? எந்த ஒரு தொழிலுக்கும் மூலதனமும் அனுபவமும் அவசியம். நீங்க 2 பேரும் இந்த 2 விஷயத்தை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உண்மையை சொல்ல போனா சினிமாக்குள்ள வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. எந்த கதவை தட்டினா என்ன கிடைக்கும்னு தெரியாம தப்பான கதவை தட்டினது நீங்க. தெளிவான மூலதனத்தோடையும் தேவையான அனுபவத்தோடையும் சரியான கதவை தட்டி பாருங்க, கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். ஏன் காலியம்பில் அமுக்குனா கதவு திறக்காதோ? அட்வைஸ் ரொம்ப நன்றி சார். வாட போலாம். ஹலோ, ரொம்ப நாளா ஒரு டியூயல் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களை மாதிரி தான் 2 பேரை தேடிட்டு இருந்தேன். புரியலையா? என் அடுத்த படத்துக்கு நீங்க 2 பேர் தான் ஹீரோஸ். ஏய், எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கப்பா. பங்காளி, எல்லாத்துக்கும் நடிச்சு காமிச்சோம்ல, டைரக்டருக்கு நடிச்சு காமிடா. அதான்டா கோவப்படுறா. பங்காளி நீ வைக்க போடு. சான்ஸே இல்ல சார். ஆரம்பத்துல இருந்து எங்கிட்டு போனாலும் இதை தான் சார் கேட்டுட்டு இருக்கோம். புதுசா ஏதாவது சொல்லுங்க சார். நீங்க தான்டா என்னோட லாரல் நாடியா? பங்காளி சிரிச்சுட்டாரா? சான்ஸே இல்ல.